எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் நம்மை படைத்து பாதுகாத்து பராமரித்து இன்றைக்கும் ஜீவனோடு வைத்திருக்கிற ஜீவனுள்ள தேவன் ஒருவருக்கே ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த வாரத்தில் 2ஆம் நாள் கூட கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் தந்த கிருபைக்காக நான் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். மீண்டுமாக அன்போடு அழைத்த அன்பு போதகர் அவர்களுக்கும், அருமையான ரெவரன் எமில் ஜெபசிங்க அவர்களுக்கும், இன்னும் ரெவரன் ஜேக்கப் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவிக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். லெந்து நாட்கள் என்பது புத்துயர்ச்சி பெற்று மறுரூபப்பட்டு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உள்ளார்ந்த வாழ்க்கையில் வளருகிற ஒரு அனுபவம் தான். ஒருவேளை இதுவரையில் நம்மை நடத்தி வந்த ஆண்டவர் இனியும் நடத்துவதற்கு அவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஆண்டவர். நான் அறிந்து கொண்டேன், இந்த ஆண்டு விசேஷமாக லெந்து நாட்களிலே ஆவியின் கனிகளை குறித்து தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையிலே நீங்கள் அதை தியானிச்சிங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் எனக்கு உணர்த்தின காரியத்தை நேற்றும் இன்றைக்கும் நாளைக்கும் பகிர்ந்து கொள்வதற்காக தான் கர்த்தர் என்னை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நேற்றைய தினத்தில் அன்பிலே வேரூன்றி அன்பிலே நிலைத்திருந்து அன்பிலே வளர்கிற ஒரு அனுபவம். இது ஏதோ மனுஷனுடைய செய்தி அல்ல. நமது அருமை இரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முன்பாக தம்முடைய சீஷர்களை எல்லாம் அழைத்து, உங்களுக்கு நல்லா தெரியும் 13ஆம் அதிகாரத்தில் என்ன செய்தார் சொல்லி, சீஷருடைய பாதங்கள் எல்லாம் கழுவின ஆண்டவர் 14ஆம் அதிகாரத்தில் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாக சீஷர்களை பார்த்து சொல்றார். சொல்லிவிட்டு 15ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம், பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். எனவேதான் அந்த வாக்கியத்தின் அடிப்படையில் இதை அனுபவித்து பவுல் அப்போஸ்தலர் கொலோசியரில் எழுதுகிறார், இந்த அன்பை தரித்துக் கொள்ளுங்கள் எல்லாவற்றிற்கு மேலாக. எனவே இந்த உலகம் தருகிற அன்பு அல்ல, கிறிஸ்து இயேசுவான நமக்கு தந்திருக்கிற அன்பு, கல்வாரி சிலுவையின் அன்பு. எபேசியர் 3ஆம் அதிகாரம். இன்னைக்கு இங்க ஏன் உட்கார்ந்து இருக்கிறாங்கிறதுக்கு ஒரு அருமையான வார்த்தை அந்த பகுதியில் இருக்கு. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16 முதல் வாசிக்கிறேன். ஒவ்வொரு வார்த்தையும் மீண்டும் நமக்கு ஆவியானவர் உணர்த்துகிற ஒரு வார்த்தை. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். தி இன்னர் லைஃப். இன்னைக்கு வெளி உலகத்திலே வெளிப்பிரகாரமாக எத்தனையோ காரியங்களை செய்தாலும் உண்மையிலே உள்ளான வாழ்க்கையிலே குறைபாடு உள்ளவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகம் முழுவதும் அப்படி தான் இருக்கு. ஒரு அவுட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், வெளிப்படையான காரியங்கள். ஆனால் இதிலே நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும், அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லமையா அவருக்கு. கடைசி வசனம் தான் இன்னைக்கு நம்ம உட்கார்ந்துருக்கு ஒரு சாட்சி. சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. இதை அனுபவித்தவர்களாக அமர்ந்திருக்கும் சபையில் ஆண்டவர் தலைமுறை தலைமுறையா, தாத்தா பாட்டி அப்பா அம்மா பேரன் பேத்தின்னு பெரிய டைட்டிலெல்லாம் உலகத்தில் நமக்கு மனுஷயத்தில் இருந்தாலும் வசனம் தலைமுறை தலைமுறையாக சபையிலே அவருக்கு மகிமை உண்டு. காரணம், அவருடைய அன்பிலே வேரூன்றி நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம். அப்படி அன்பிலே வேரூன்றி இருக்கும்பொழுது அதே ஆண்டவர் யோவான் 15ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனம், இது நீங்கள் யாருன்னா வாசிக்கணும். யோவான் 15:11, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும்
இவைகளை உங்களுக்கு சொன்னேன். இன்னைக்கு எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கணுங்கிற ஆசை இருக்கு. யாருக்காவது சந்தோஷமா இருக்க வேணான்ற ஆசை இருக்குமா? எல்லாருக்கும் மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணுன்ற ஆசை இருக்கு. ஆனால் இந்த சந்தோஷம் என்பது உலக பிரகாரமான காரியங்களினால் வருகிற மகிழ்ச்சி அல்ல. ஹாப்பினஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் ஹாப்பனிங்ஸ். ஒரு சின்ன ஒரு பொருள் யாராவது கொண்டு வந்து கொடுத்துட்டு அந்த முகத்தில் வர மகிழ்ச்சி இருக்கு பாருங்க. நம்ம பற்றி கொஞ்சம் பெருமையாக சொல்லிட்டா அந்த முகத்தில் ஒரு பெரிய சிரிப்பு வரும் பாருங்க. எதிர்பார்க்காத ஒரு பரிசோ ஒரு பெரிய காரியம் வரும்போது நடக்கும், உலகத்தில் நடக்கும், அதில் தவறில்லை. ஆனால் அது மகிழ்ச்சியை கொடுக்கும், நிரந்தரமான ஒரு காரியம் அல்ல. அந்த காரியம் நடக்கும்போது ஒரு முகத்தில் சிரிப்பு, ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மகிழ்ச்சி எங்கே போச்சுன்னே தெரியாது. ஏங்க நேற்று தானே அவ்வளோ சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்க, இன்றைக்கி என்னங்க அப்படி இருக்கு? நேற்று அதனால மகிழ்ச்சியாக இருந்தேங்க, இன்றைக்கி இதனால் நான் மகிழ்ச்சியாக இல்லை, உலக பிரகாரமாய். ஆனால் சந்தோஷம் என்பது எந்த சூழ்நிலையிலும் எந்த காலத்திலும் என்னை விட்டு எடுபடாத ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் எனக்குள் வைத்து, அதுதான் இன்றைய செய்தி. அந்த சந்தோஷத்தில் நாம் நிலைத்திருக்கிறோமா, வளர்ந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது ஏதோ ஒரு காரணத்தினாலே அந்த சந்தோஷத்தை இழந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது இழந்து விட்டேனா? ஒருவேளை யாருக்கு இந்த செய்தி போகிறது தெரியாது, நிச்சயமாய் சொல்லுவேன் என்னையும் சேர்த்து. ஒருவேளை அந்த சந்தோஷத்தில் குறைபாடு இருக்குமானால் நீங்கள் என்னுடைய சந்தோஷத்திலே நிலைத்திருங்கள். எப்படி அன்பிலே நிலைத்திருங்கள் வேறொன்றின்னு சொன்னாரோ அதே காரியத்தை சொல்லுகிற ஆண்டவர். இதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் வாசிக்க கேட்ட பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அருமை அதே வார்த்தையை கொள்றார். என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். காரணம் நான் அனுபவிச்சிருக்கிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில், ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், இஃப் எனி கம்ஃபர்ட், ஆங்கிலத்தில் ஒரு வேர்டு வரும். அந்த வேர்டு தான் என்னை பொறுத்தவரையில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் வேர்டு, ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிற ஒரு வார்த்தை. அது ஆங்கிலத்தில் இஃப்னு இருக்கும். இந்த இஃப்ன்றது 2 லெட்டர் தான். நீங்கள் அந்த 2 வார்த்தையை வாழ்க்கையில் அடிக்கடி யோசித்து பாருங்க. இஃப் யூ வாண்ட் டு ஃபாலோ மீ, நீங்கள் என்னை பின்பற்ற விரும்பினால், கம்பல்சனே கிடையாது. இந்த இஃப்க்கு பதில் தோழி தான் இங்கே உட்காந்துருக்கணும் நம்ம, அப்படித்தானே? இஃப் யூ வாண்ட் டு ஃபாலோ மீ, இஃப் யூ வாண்ட் டு பிகம் மை டிசைபிள், தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு, அந்த இஃபையும் தாண்டி வந்துட்டோம். அப்படி இருக்கிற நமக்கு, அப்படி என்னை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிற நீங்கள், கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால், இந்த உண்டானங்கிறது ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க. ஆங்கிலத்தில் 4த்துக்கு இஃப்ன்றது 4 வகையில் வரும். அது உண்டாய் இருந்தால் என்னென்ன? ஆறுதல், தேறுதல், ஐக்கியம், உருக்கமான பட்சமும் இரக்கமும் உண்டாயிருந்தால், நீங்கள் ஏக சிந்தையும். ஆவியானவர் கிரியை செய்யும்போது ஆவியின் கனிகளில் முதல் 3 காரியங்கள் நீங்கள் சிந்தித்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 காரியங்கள் இல்லாமல் மற்ற 6 காரியங்களையும் நாம் பெறுவது கடினமான காரியம். நீங்கள் வேணும் கொஞ்சம் வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள். கலாத்தியர் 2ல் மீண்டுமாகவும் நினைவுபடுத்தி, ஒருவேளை இந்த ஆண்டில் கடந்த வாரங்கள் முழுமையாக நீங்கள் அதை தியானித்திருந்தாலும் மனப்படமாக தெரியும். ஆவியின் கனியோ அன்பு, சேர்ந்து சொல்லலாமே, தப்பு இல்லை, சொல்லாமா பார்க்கலாம் எந்த அளவுக்கு அது உயிர் மூச்சோட சொல்கிறேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த ஆண்டில் எந்த காரணத்துக்காக நீங்கள் எடுத்தீங்கன்னு தெரியாது. ஒருவேளை இந்த பரிசுத்த வாரத்தில் இதோட முடிக்கும்போது நல்லது தான். ஆனால் உறுதியாக நாம் விசுவாசிக்க வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே இந்த முதல் 3 காரியம் இருக்கு பாருங்க, இது உலகத்தில் யாராலுமே கொடுக்க முடியாது. இருக்கிறத நினச்சிக்கிட்டு இருப்போம். இந்த அன்பு, சந்தோஷம், சமாதானம் என்பது ஆண்டவர் வைத்து போயிருக்கிற காரியம், வாக்குதத்தத்தின் வார்த்தைகள். He promised. சீஷர்களுக்கு வாக்குதத்தம் பண்ணிட்டு போறார், என்னுடைய அன்பை, என்னுடைய சமாதானத்தை, என்னுடைய சந்தோஷத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அப்படி இந்த 3இல் நிறைந்திருந்தால்
மற்ற 3 என்னவா? எனக்கான காரியங்கள் அல்ல, பிறருக்கான காரியங்கள். நீடிய பொறுமை. பொறுமை இல்லாத ஒரு காலம். இப்போ காரில் வந்துக்கிட்டு இருந்தோம், தம்பி சஜனோட சிஸ்டர் சரோஜாவோட. இது அப்படியே கை கூட பார்த்தோம். பொறுமையே கிடையாது. வண்டி ஓட்டுறதுக்கு பொறுமை கிடையாது, நிற்கிறதுக்கு பொறுமை கிடையாது, பேசுறதுக்கு பொறுமை கிடையாது. பொறுமை இல்லாத உலகத்தில் பொறுமையாக இருக்கணும்னு எழுதியிருந்தா பரவாயில்ல. இந்த நீடிய பொறுமை நீங்கள் அனுபவிச்சிருக்கிறீங்களா? ஒரு அம்மா பாஸ்டர்கிட்ட போய் முட்டி போட்டு, ஐயா நீங்கள் ஜெபம் பண்ண ஐயா அப்படின்னு. எதுக்குமா ஜெபம் பண்ணணும்? ஐயா எனக்கு ரொம்ப பொறுமை வேணும் ஐயா, குடும்பத்தில் எனக்கு பொறுமையே இல்லை, நான் படப்படான்னு பேசுகிறேன், எனக்கு பொறுமை அதிகமாக வரணுங்கிறதுக்காக எனக்கு ஜெபம் பண்ண ஐயா அப்படின்னாங்க. சரிம்மா, கண்ணை மூடி ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, இந்த சகோதரி பொறுமையை கற்றுக்கொள்கிற சூழ்நிலையை அதிகமாய் தாரும். அதிகமாய் சூழ்நிலை கொடுக்க கொடுக்க தான் இவங்க பொறுமையே கற்றுக்கோ. பொறுமை அப்படியே வந்துடாது இல்லை, பொறுமை தேவையான இடத்திலே கற்றுக்கொள்கிற ஒரு அனுபவம். அதனால் ரொம்ப கற்றுக்கிட்டேங்க. பவுல் சொல்லும் போது, ஐ பீன் டாட், ஐ ஹவ் லேர்ன்ட். கற்றுக்கொள்கிறவர்களாக இந்த நேரத்தில் அமர்ந்திருக்கிறோம். முதல் 3 காரியங்கள் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருந்தால் ஒழிய ஆணித்தரமாய் சொல்ல முடியும். இந்த நீடிய பொறுமை, தயவு, நற்குணம் மற்றவர்களுக்கு காண்பிக்கிற ஒரு காரியம், மற்றவர்களோடு உறவு கொள்வதற்கு உதவி செய்கிற காரியம். ஃபர்ஸ்ட் 3 from God, the next 3 is towards others. கடைசி 3 எனக்கான காரியங்கள். விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். தொடர்ந்து நிதானிச்சு பாருங்க. இது வாழ்க்கை முழுவதுக்கும் தேவையான ஒரு காரியம். எது இந்த ஆண்டுக்கான காரியம் இல்லை. எனவே அதன் அடிப்படையில் இந்த சந்தோஷத்தை குறித்து நாம் தியானிக்கும்படி இந்த நாளிலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். The joy, choice to rejoice. ஜாய்ஃபுல்லாக இருக்கணும்னா you have to make a choice. நான் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறேன், நான் சந்தோஷமாக இருக்க விரும்புகிறேன்னு இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்க முடியும். காரணம், சந்தோஷத்தை எடுத்து போடுகிற பல காரியங்கள் நமக்கு அனுதின வாழ்க்கையில் வரும். பழைய ஏற்பாட்டிலே ஒரு அருமையான தீர்க்கதரிசி, ஆபகுக் தீர்க்கதரிசி 3 அதிகாரங்கள் எழுதியிருக்கிறார். முதல் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் த கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் ஹபகுக். தமிழில் நமக்கு சில நேரங்களில் நம்ம பேசியிருப்போம். என்ன சொல்லியிருப்போம்? ஏன் தான் இப்படி நடக்குதுன்னே தெரியலையா ஆண்டவரே, எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி நடக்கும்? இன்றைக்கி ஒன்றும் பெரிய விதி விலக்கலை, அதே அனுபவம் தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு, உலகமெல்லாம், இந்தியா உள்ள. ஹவு லாங் ஓ லார்ட், எவ்வளவு காலம் நான் அப்படி கஷ்டப்படணும் அப்படின்னு ஒரு வேளை சிந்தித்து கொண்டு அமர்ந்திருந்தால் அதுக்கு ஆண்டவர் ஒரு பதில் வச்சிருக்கிறார். ஹவு லாங், வை, எதுக்கு ஆண்டவரே, எவ்வளவு காலம்? முதல் அதிகாரத்தில் ஆங்கிலத்தில் டைட்டில் கம்ப்ளைண்ட்ஸ். ஆண்டவர் விரும்புகிறாருன்னு நினைக்கிறேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைப்பா, உன் கம்ப்ளைண்ட் எல்லாம் என்கிட்ட வந்து கொடுக்கலாம், ஏன்னா யூ ஹாவ் சம்திங் டு கம்ப்ளைண்ட். சில பேர் புலம்புவாங்க, அழுவாங்க, ஏன் ஆண்டவரே. சில பேரெல்லாம் பார்த்துருக்குறேன், நான் கற்றுக்கிட்ட பாடத்தை சொல்கிறேன், தெரியாமல் சொல்லுவாங்க, நடக்கட்டுங்க, அது ஏங்க எனக்கு நடக்கணும், அப்போ அடுத்தவங்களுக்கு நடக்கலாமோ? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அதுக்கு ஏங்க ஆண்டவர் என்ன சோதிக்கணும்? இப்போ என்ன உள்ளாந்த ஒரு எண்ணம் என்ன, இது மற்றவங்களை சோதிச்சா அது பரவாயில்லைங்க, பட் எனக்கு ஏங்க இந்த வேதனை அப்படின்னு பேசுகிற உலகத்தில் ஆண்டவர் நமக்கு அந்த சந்தோஷத்தை கொடுத்து, அப்படி சந்தோஷம் இல்லாதவர்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்கும்படி நம்மை சாட்சியாக வைத்திருக்கிறார். அதான் இந்த நாள் செய்தி. The joy. கேள்வி கேட்கிறாரு, எது வரைக்கும்? If you have the same question today, God has an answer. அதே போல ஒருவேளை வித்தியாசமான காரியமாக இருக்கலாம், சூழ்நிலையாக இருக்கலாம், ஆனால் ஒருவேளை அந்த கேள்வியோடு அமர்ந்திருந்தால் இந்த நாளின் செய்தி உனக்குத்தான். There is an answer to it, in spite of. சூழ்நிலை மத்தியில் பேசி முடிச்சிட்டாரு. முதல் அதிகாரத்தில் ஆபகுக் ஆண்டவரோட பேசி முடிச்சிட்டாரு. 2வது அதிகாரத்துக்கு வந்த உடனே கொஞ்சம் அமைதியாக வர்றாரு. நான் நினைக்கிறேன் ஆண்டவர் சொல்லியிருப்பார், நீ பேசி முடிச்சியாப்பா, இப்போ நான் பேசட்டுமா?
அன்பான சகோதரனே சகோதரியே, பல நேரங்களில் நாம் ஆண்டவர் பேசுகிறோம், நல்லது, உண்மைத்தான், அவர் வரவேற்கிறார். ஆனால் பேசி முடித்த பின்பு ஆண்டவர் பேசுகிறதை கேட்கிறதற்கு பொறுமை இருக்கிறதா? God is a God who speaks, who answers, who knows, who is waiting. ஒருவேளை காத்திருந்து நாம் கேட்கிற கேள்விகளுக்கு ஒருவேளை உடனே சொல்லனாலும் நமக்கு இருக்கிற நம்பிக்கை, அவர் எனக்கு பதில் கொடுக்கிற தேவன். விசுவாச உறுதி. நான் கவனித்து பார்ப்பேன், ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்று நான் கவனித்து பார்ப்பேன், நான் என்ன பதில் சொல்லுவேன் என்று கவனித்து பார்ப்பேன். வெயிட்டிங் அண்ட் வாட்சிங். முதல்ல கலங்கி கவலைப்படுகிற ஒரு அனுபவம், worrying and wondering. ரெண்டாவதுல we need to learn to wait and watch. அந்த வெயிட்டிங் இல்லைன்னா, அந்த வாட்சிங், அந்த பொறுமை இல்லைன்னா, காத்திருக்கிற அனுபவம் இல்லைன்னா, சந்தோஷத்தை இழந்து போகிற அனுபவத்துக்குள்ள நான் கடந்து போயிருக்கிறேன். பாசிபிள். ஏன்னா ஒரு நிமிஷத்தில் அந்த சந்தோஷம் போயிடுமே. ஏன்னா எதையோ விட்டுட்டு எதையோ பிடிச்சிக்கிட்டோம் இல்லையா? அப்படி 2ஆம் அதிகாரத்தில் காத்திருந்து கவனித்து பார்க்கிற ஆபகுக் 3ஆம் அதிகாரத்தில் நமக்கெல்லாம் மனப்பாடமாக பாட்டு பாடுற ஒரு காரியத்தை எழுதி வச்சிருக்கிறார். முதல்ல இப்படியெல்லாம் கேள்வி கேட்ட ஆபகுக் 2ஆம் அதிகாரத்தில் கவனித்து பார்த்து அவர் என்ன சொல்கிறாரோன்னு இருந்த ஆபகுக் கடைசியில் என்ன தெரியுமா நமக்கு பதில் சொல்கிறாரு? அத்திமரம் துளிர்வில்லாமல் போனாலும், திராட்சை செடியில் பழம் உண்டாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளையாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல் போனாலும். வீட்டில் போய் யோசித்து பாருங்க, எத்தனை போனாலும் இருக்குன்னு. எத்தனை போனாலும் இருக்கு தெரியுங்களா? நம்ம சேர்த்து இன்னைக்கு சொல்லுவோமா, அதையும் சேர்த்து போனாலும். கம் வாட் மே. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பின் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பின் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வருவரை காத்து கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வருவரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம். நிறைய பேர் சிரிச்சுக்கிட்டே பாடுறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமாயினார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னன் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து பெற்றுக்கொள்ளென்றுரைத்தார். தமது ஜீவனை ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் எந்த சொந்தமானார். தைரியமா சொல்ல முடியுமா? என்ன வந்தாலும் சரி ஆண்டவரே. கொஞ்ச நேரம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தேன், கலங்கி இருந்தேன், கவலையோடு இருந்தேன், சில நேரத்தில் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம்,
அதெல்லாம் திரும்பி பார்க்கும்போது வேஸ்ட்டுன்னு நினச்சேன். ஒன்று மாத்திரம் முக்கியம், எந்த சூழ்நிலையிலும் என்ன நடந்தாலும் 6 வகையான என்ன போனாலும் சரி, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். அதே ஹபகுக்கு எழுதி வச்சிருக்கிறார். என்ன போனாலும் சரி, ஒருவேளை கலக்கத்தோடு குழப்பத்தோடு கேள்வியோடு அமர்ந்திருந்தால், ஆவிக்குரிய பிள்ளைகளாக நாம், விசுவாசிகளாக நாம் இந்த சூழ்நிலையில் வரும். ஏன் ஆண்டவரே? தவறில்லை. ஆனால் எப்படி அதை முடிக்கப் போகிறோம், என்ன பதில் எதிர்பார்க்கிறோம்? ஆண்டவர், அந்த சூழ்நிலை மத்தியில் நான் இருக்கிறேனே. எனவே தான் 14 உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. கலக்கமான சூழ்நிலை வரும்போது என் வார்த்தை உனக்கு ஞாபகம் வரும். இந்த உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு. இப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் so joy is a choice. பிலிப்பியர் 4 அதிகாரம் 4 வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஒரு தடவை சொல்லிட்டு இல்லை, திருப்பி வர சொல்லணுமா என்ன? சில ஆண்டவரே நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை விட எனக்கு ரொம்ப கற்றுக்கக்கூடிய ஒரு வார்த்தை இயேசுவன் அடிக்கடி சொல்லுவார், கேட்க காது உள்ளவன். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், காது இருக்குது, ஆனால் கேட்கறதுக்கு காது இருக்கான்னு பல இடங்களில் சொல்லுவார். கேட்க காது உள்ளவன் கேட்க கடவன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்க என்று மறுபடியும் சொல்லுகிறேன். இன்றைக்கு உலக சூழ்நிலையில், உலகமெல்லாம் அந்த சூழ்நிலை இருந்தாலும் கூட, அன்பான சகோதரனே, நாம் பார்க்கிற ஒரு காட்சி, சில நேரங்களிலே திருச்சபைகளிலே, சில நேரங்களிலே குடும்பங்களிலே இந்த அன்பு குறைந்து சந்தோஷம் மறைந்து இருக்கிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் அடிக்கடி யோசிப்பேன். நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது லீவில் ஊருக்கு போனால் எங்கள் பாட்டிமா இந்த அரிசியும் உளுந்த பருப்பும் ஊற போட்டு ஒரு ஆட்டுக்கல் இருக்கும் போட்டு, பார்த்துருங்களா தெரியலையா? நான் சொல்கிறது நம்ம இப்போ நீங்கள் பார்த்து கல்லே கிடையாது, அதில் அது என்னன்னு தெரியுது, கல் கூட கிடையாது. போட்டு அதை போட்டு அடித்து ஆட்டி அந்த இட்லியை செய்து, நாங்கள்லாம் 8 இட்லி 10 இட்லி சாப்பிட்ருவோம். பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு, இன்னும் ஒரு 2 சாப்பிடுப்பா, இன்னும் ஒரு 2 சாப்பிட. பாட்டி இன்னும் ஒரு 3 நாளில் ஊருக்கு போக போகிறோம். அதுக்குள்ளே போக போகிறீங்க, போய் 10 நாள் இருப்போம். நீங்கள் அப்படியா இருக்கிறோம்? வராங்களாம், அப்படியா? எப்போ திரும்பி போகிறாங்களாம்? சுவிட்சை தட்டினா எல்லா வேலையும் வீட்டில் நடக்குதுங்க. என் வீட்டை சேர்த்தான்னு சொல்கிறேன். இந்த பக்கம் வாஷிங் மிஷின், அந்த பக்கம் மிக்சி, அந்த பக்கம் தொட்டா போதும். அப்படி எல்லாம் சும்மா சில ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த சுவிட்சை தட்டுறது கூட சோம்பேறித்தனமா உட்காரு. ஏங்க அந்த சுவிட்சை கொஞ்சம் தட்டிட்டுங்களேன்னு உட்காருக்கிற வலயத்தில் வாழ்ந்துனுக்கிறோம் இங்கே. ஆனால் ஆதியில் இந்த அன்பு குறைந்து போயிருக்கிற உலகம் ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார். ஆனால் நேற்று இரவு சாட்சியாக தான் சொல்லணும், காதால் கேட்டேன், கண்ணால் பார்த்தேன்னு சொல்லுவாங்க. ஐயா, இந்த திருச்சபை அன்பின் ஐக்கியத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிற திருச்சபை என்பதை என் கண்ணார கண்டது. பொதுவாக சர்வீஸ் முடிச்சுட்டா ஓடுவாங்க, இல்லைன்னா அவசர அவசரமாக சாப்பிட்டு போவாங்க. இங்கே யாராவது போய் கொஞ்சம் வெளில போகிறீங்களான்னு சொல்கிற அளவுக்கு எல்லாம் இங்கே தான் இருந்தீங்க. மகிழ்ச்சி, நிலைத்திருங்கள். பல பேர் என்கிட்ட சொன்னாங்க, ஐயா எங்கள் திருச்சபையில் வாலிப பிள்ளை, இந்த வாலிப பிள்ளைங்கள்லாம் ஓடின விதம், ரிசர்வ் பண்ண விதம், பாஸ்டர் அம்மா ஓடின விதம், பாஸ்டர்ஸ் ஓடின விதம் ஒரு வேறுபாடும் இல்லையே. பவுல் அப்போஸ்தலர் இருந்து அவர் ஆதி திருச்சபை எழுதின மாதிரி அதான் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். இந்த திருச்சபைக்கும், உங்களை குறித்து நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் மகிமை, நிறைய இடத்துல எழுதுவார் பார்த்துறீங்களா? சபை குறித்து நான் ஸ்தோத்தரிக்கிறேன் மகிமை, அப்படி மகிமை, அதில் நிலைத்திருங்கள். காரணம், நம் மூலமாய் நமக்கு கிடைக்கிற இந்த அன்பு சந்தோஷம் அல்ல, இந்த உலகத்திற்கு தேவையான அன்பு சந்தோஷத்தை ஆண்டவர் நம் கரங்களிலே கொடுத்திருக்கிறார். He has given us that love the world needs. Our relatives needs. குடும்பத்தில் உறவினர்களுக்கு தேவை இருக்கு ஐயா. அதுக்காக நமக்கு ஆண்டுதோறும் ஒரு ரெனிவல் மாதிரி. ஒரு முறை சென்னையில் குட் ஃப்ரைடே சர்வீஸ்
இந்த 7 வார்த்தை பேசுவாங்க. ஒரு காலத்தில் நாங்கள்லாம் ஒரு சர்ச்சில் பேசிட்டு ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு அடுத்த சர்ச்சுக்கு போகிற இப்போ அது கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. அப்படி ஒரு சர்ச்சில் பேசிட்டு வெளியில் போகிறேன். வெளியில் 2 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. வருஷம் இதே 7 வார்த்தை தான் பேசிகிட்டு இருக்காங்கன்னு ஒருத்தர் கமெண்ட் அடித்தார். வருஷம் கேட்டு கூட இன்னும் மாறலையா? அன்றைக்கு சிலுவையிலிருந்து இன்னும் கொஞ்ச நாளில் சிந்திக்கப்படல, சிலுவையில் மொழிந்த வார்த்தைகள் இன்றைக்கும் என்ன கேட்டிங்களா, அந்த நாட்களை காட்டிலும் இந்த நாட்களில் அதிகமாய் தேவைப்படுகிறது நான் நம்புகிறேன். மன்னிக்கிற குணம், உறவுகள், தாயே, ஸ்திரீயே, சீடனே, மகனே, உறவுகள், ரிலேஷன்ஷிப்ஸ், சிலுவையிலேருந்து அத்தனையும் நம்ம கொடுத்துட்டு போயிருக்கிறாரு ஆண்டுதோறும். அதனால தான் குட் ஃப்ரைடே வருது. நான் வார்த்தைகளை எதனால சொன்னேன் தெரியுமா? யூ நீட் இட். நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்னஸ் ஆஃப் மைண்ட், லைக் மைண்டட்னஸ். இன்னைக்கு பிரிவினைகளை கொடுக்கிற சிந்தனைகள் அநேகமாக வரும், வராமல் இருக்காது, வரதான் செய்யும். அந்த இடத்தில் எது முக்கியம் என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். ஒன்றையும் வாதியினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கடவீர்கள். சில நேரத்தில் இந்த வார்த்தைகள் காலையில் கூட யோசித்துக்கிட்டேன், இந்த திருச்சபை நல்ல சபையாக இருக்காண்டவர், இந்த வார்த்தையில் நினைவுபடுத்தினா போதும். ஏன்னா சில நேரத்தில் வாதாடுற உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். வீண் பெருமை, நான் யோசிப்பேன், பெருமையே வீண். அது என்ன வீண் பெருமை? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். வீண் பெருமைன்னா என்ன தெரியுங்களா? எனக்கு தெரியாது என்கிட்ட அந்த பெருமை இருக்குன்னு, அது வீண் எனக்கு தெரியாது. ஆனால் மற்றவங்களுக்கு நல்லா தெரியுது. பாருங்களேன், ஒன்றுமே இல்லைன்னா இவர் போகிற பாருங்க, நடக்கிறத பாருங்க, பேசுறத பாருங்க. இன்னைக்கு உலகத்தில் பெருமை நிறைந்து கொண்டிருக்கிற உலகத்தில் ஆண்டவர் சொல்றார். அதனால தான் இந்த பகுதியை நான் எடுத்தேன். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. என்ன சிந்தைங்க? அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாம் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷன், தெரிஞ்ச வசனம் தான். ஒரு கமெண்டேட்டர் எழுதுகிற ஒரு வார்த்தை என்னை சிந்திக்க வைத்தது. இந்த வேதத்தில் எனக்கு தெரியாத காரியங்கள் என்னை ஒருபொழுதும் தொந்தரவு செய்யறதே கிடையாது. வாட் ஐ டு நாட் நோ ஃப்ரம் த பைபிள், தோஸ் திங்ஸ் தே டோன்ட் டிஸ்டர்ப் மீ பிகாஸ் ஐ டோன்ட் நோ. திரும்ப சொல்றேன், நல்லா சிந்திங்க. இந்த வேதத்தில் எனக்கு தெரியாத காரியங்கள் ஒன்றும் என்னை துன்பப்படுத்தவில்லை, என்னை கஷ்டப்படுத்தவே இல்லைங்க. ஆனால் பட் தோஸ் திங்ஸ் ஐ நோ. வருஷந்தோறும் வாரந்தோறும் கேட்டும் சிறு வயது முதல் போதிக்கப்பட்டும், அருமையான சங்கீதம் இன்னைக்கு எடுத்தார், சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீரப்பா. இப்போ நம்முடைய கடமை என்ன? போக போக சங்கீதம் 71 எடுத்துக்க 2 வசனம், ஒரு அருமையான வசனம். நான் கொரோனாவுக்கு அப்புறம் ஜெபித்த ஒரு ஜெபம் தான் இந்த வசனம். தேவனே 17-18, தேவனே என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர், இதுவரைக்கும் உடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். நான் எனக்காக செய்த ஜெபம் அது. இதுவரைக்கும் அப்படி தான் செஞ்சிருக்கிற ஆண்டவரே. இப்பொழுதும் தேவனே இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நிறைவுள்ள எனக்கும் என்னை கைவிடாமல் இரும். இது எனக்கு நான் செய்த ஜெபம். சில நேரத்தில் நல்ல வாலிபர்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆனால் வாலிபர்களுக்கு சிறுவர்களுக்கு ஒரு அருமையான வசனம் இருக்கு. ஏசாயா 59 கடைசி வசனம் வாசி. காரணம், நாம் தியானிக்கிற வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் தொடர்ந்து நமக்கு போதிக்கிறவராய் இருக்கிறார். The words that we meditate every time is the word of God that continues to speak because it has the power of God. ஏசாயா 59 கடைசி வசனம். உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும்
உன் சந்ததியின் வாயிலிருந்தும், நல்லா கவனிங்க, உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை நினைவுபடுத்த தான் வந்து உட்கார்ந்த உடனே நினைவுபடுத்தின ஆள் தான் வாசிக்கிறேன். Sometimes you are prompted by God to remind what he has promised. It's not a message, it's a promise. உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லிட்டு அப்படியே விட்டிருந்தா பரவாயில்ல, இது எனக்கும் அவர்களோடு இருக்க என் உடன்படிக்கை, the covenant. அதனால தான் எவ்ரி டைம் காட் ரிமைண்ட்ஸ் யூ. ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய வார்த்தை வரும்போது, ஆண்டவரே உங்களுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றிக் கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் நினைவுபடுத்துகிற ஆண்டவர். லூக்கா 15ஆம் அதிகாரம் நல்லா தெரியும். 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஊமையினாலே போதிக்கிற ஆண்டவர். முதல்ல காணாமல் போன ஆடு, இரண்டாவது மனப்பாடம் தெரிஞ்சிருக்கிற பகுதி தானே, காணாமல் போன காசு, கடைசியாக காணாமல் போன மகன். அவருக்கு ஒரு டைட்டில் வேறு கொடுத்துருவோம். அவன் பேர் என்னங்க? கெட்ட குமாரன். சண்டே ஸ்கூலில் விபிஎஸ்லாம் இன்னும் அடுத்து ஒரு ரொம்ப நல்ல குமாரன் மாதிரி 2 பேர் தான் அவருக்கு. இளைய மகன் தகப்பனிடத்திலே வந்து எனக்கான ஆஸ்தியெல்லாம் கொடுத்துருங்க, நான் போக போகிறேன். உங்களுக்கு தெரிந்த பகுதி தான். ஆனால் இன்றைக்கு சந்தோஷத்திற்கு இந்த பகுதிக்கும் ஒரு காரியத்தை உணர்த்தும்படி இந்த பகுதியை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். போனவன் எல்லாத்தையும் அழிச்சிட்டான். உணர்ந்து மீண்டும் என் தகப்பனிடத்திற்கு திரும்பி போவேன். சில நேரத்தில் நம்ம வாரந்தோறும் அதை சொல்லுவோன்னு நினைக்கிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். எனக்கு பல வருஷமாக அர்த்தம் தெரியாமல் சொன்ன காலம், அதெல்லாம் மனப்பாடமாக சொல்லித்தானே இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அதை சொல்லும் போது அது உணர்வு எனக்கு வரும். ஆண்டவர் உமக்கு விரோதமாகி உணர்ந்து மனம் திரும்பி, அதனால் மனம் திரும்பிய மைந்தன் ஒரு டைட்டில் இருக்கு அவனுக்கு. கெட்டகுமாரில் மனம் திரும்பிய மைந்தன். திரும்பி வருகிறான். திரும்பி வந்து தூரத்தில் இருக்கும்பொழுதே ரொம்ப அருமையாக இருக்கும். தூரத்தில் இருக்கும்பொழுதே இருபதாம் வசனம் வாசிங்கம்மா. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்பொழுதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்கிறான். இயேசுவானவர் இந்த ஊமையின் மூலமாக அதாவது பேரபிள் என்றது என்னன்னா, தெரிந்ததை வைத்து அவர் சொல்ல விரும்புகிற காரியத்தை உணர்த்துகிற ஆண்டவர். இது நல்லா தெரியும். ஒரு தகப்பன் ஒரு மகன் போயிட்டான்னு சொன்னால் திரும்பி பணத்தை கொண்டு வருவானான்னு தகப்பன் காத்துக்கிட்டே இல்லை. ஐயோ எவ்வளோ பணத்தை கொண்டு போனான், அப்படியே மூட்டை மூட்டையாக கொடுத்துட்டேன், அந்த பணத்தை திரும்பி வருவான். இல்லை, என் மகன் திரும்பி வரமாட்டானா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. தகப்பனுடைய இருதயம் இரவில் தூங்கி இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். எத்தனை நாட்கள் தெரியாது. ஐயோ என்றைக்காவது ஒரு நாள் என் மகன் உயிரோடு வரமாட்டான் என்று காத்து கொண்டிருந்த தகப்பன் தூரத்தில் வரும்போதே ஓடி போய் கட்டிப்பிடித்து முத்தமிட்டு, அதுதான் கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு காரியம். அப்பேற்பட்ட அன்பினாலே தான் இந்த இடத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். ஓடி வந்து கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா தெரியும், பெரிய விருந்து ஏற்பாடு செய்கிறாரு. எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. வீட்டில் வேலை செய்கிறவங்கெல்லாம் அன்னைக்குன்றப்போ நல்ல சூப்பர் மட்டன் பிரியாணி, ஏன்னா ஒரு கொழுத்த கன்றை அடித்து ரொம்ப அருமையான இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறான். இவன் எதிர்பார்க்காத ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம். ஒரு வேலைக்காரனாக தான் எங்கள் வீட்டில், எங்கள் அப்பா வீட்டில் வேலைக்காரன் கூட மகிழ்ச்சியாக இருப்பானே. சாட்சியாக சொல்லணுன்னா, திருமணமான புதுசில் திருமணமான ஒன்று பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் அப்படியே ஐயோ இப்போ ஏற்பட்ட ஒரு கணவன் மணி உலகத்திலே இருக்க மாட்டாங்கன்ற மாதிரிலாம் நடப்போம்.
நடந்து போகும்போது பார்க்குறோம் பார்த்தீங்களா, எப்போ என்ன மாதிரின்னு கையை பிடிக்கிறதும் நடக்கிறதும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருப்போம். பார்த்தீங்களா, கொஞ்சம் ஒரு சில மாதங்க அப்படி இருக்கும். அப்படி ஒன்றா தான் போவோம். ஒரு 2 வருஷம் ஓடின பிறகு கை பிடிக்க மாட்டோம், தனித்தனியாக தான் போவோம், ஆனால் ஒன்றா தான் நடந்துக்கிட்டு இருப்பாங்க. பார்த்துறீங்களா? ஒரு 5 வருஷம் ஆச்சுன்னா இவர் முன்னாடி போவார், இவங்க பின்னாடி போய்கிட்டு இருப்பாங்க. 10 வருஷம் ஆச்சுன்னு வச்சுங்களேன், ஏங்க கொஞ்சம் நில்லுங்கம்பாங்க. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அப்படியே சாதாரணமாக நடக்கும். எங்கே ஓடுறீங்கன்னு. மாற்றங்கள் எப்படி வருது அறியாமல் வரதான் தவறு இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். திருமணமான புதுசில் உங்கள் வீட்டில் நடந்திருக்காது, எங்கள் வீட்டில் நடந்ததுங்க. எனக்கு கணவன் எனக்கு மனைவிக்கும் சாதாரண ஒரு சின்ன உரசல், என்ன சொல்கிறது, ஒரு ஆர்கியூமெண்ட் ஆரம்பிக்கும். அப்புறம் என்னம்மா பண்ணலாம், என்ன பண்ணலாங்கிறீங்க, இல்லை அது செய்யலாமா நாங்கள். ஸோ அந்த அம்மா பேசுவாங்க, நானும் பேசுவேன். அப்படியே இந்த வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், சத்தம் அதிகமாக இருக்கும். நம்ம ஆவிக்குரிய பிள்ளைங்களா, கிறிஸ்துவ பிள்ளைங்கள இல்லையா, சரி விடு, சரி நீங்கள் விடுங்க, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கு, நீங்கள் இப்படியே பேசிக்கிட்டே இருப்போம். இது பேசி பேசி ஒரு பீக்கில் போய்டும். சில நாட்கள் நடந்திருக்கு குடும்பத்தில். ஒரு நாள் எங்கள் வீட்டில் வேலை செய்கிற அம்மாவுக்கு எப்போவுமே காலையில் 7:30 மணிக்கு வந்த உடனே நேராக கிச்சன் போவாங்க. இந்த நடந்து ஹாலில் கிராஸ் பண்ணி தான் போகணும். போய் அவங்க முதல் வேலை வந்து அந்த வேஸ்ட் பேஸ்கெட் ஒன்று இருக்கும். ஃபஸ்ட்டு அவங்க செய்ய வேண்டிய வேலை முதல்ல கொண்டு போய் வெளியில் அதை குப்பை தொட்டியில் போட்டுட்டு வந்து மற்ற வேலையெல்லாம் செய்வாங்க. அன்றைக்கு அவங்க நுழையும் பொழுது நாங்கள் ஆரம்பித்து ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அவங்க கிச்சனில் இருக்கிறாங்க, நான் ஹாலில் இருக்கிறேன், 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம சைலண்ட்டாக போனாங்க, இந்த கூடையை எடுத்துகிட்டு வந்தாங்க. நினைவுபடுத்தி நான் கற்றுக்கிறத சொல்கிறேன், சாட்சியாக சொல்கிறேன். கரெக்டாக அவங்க எடுத்துகிட்டு கிராஸ் பண்ணி ஹாலில் போகும்போது என் வாய்ஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு. கத்துறாங்க. அவங்க யார் வந்தாங்க யோசிக்கலை. இந்த அம்மா அப்படியே கூடையை வச்சுட்டாங்க. ஐயா கொஞ்சம் பொறுமையாக தான் இருங்களேன். ஓ, வீட்டு வேலைக்காரமாக கூட நமக்கு சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கோ, மறக்கவே மாட்டேன். 4 சோத்துக்குள்ள யாருக்கும் தெரியாது நினைச்சாலும் வீட்டு வேலை அவன் சொல்கிறான், என் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா வீட்டில் என் வேலைக்காரன் என்ன மகிழ்ச்சியாக இருப்பான் தெரியுமா, நமக்கு அந்த மகிழ்ச்சி இல்லையே. The servant is happy, so I will go as a servant. ஏன்னா எங்கள் அப்பா வீட்டில் சர்வெண்ட்டே சும்மா தடபுடலாக இருப்பாங்கல்ல, அந்த ஒரு ரோலாவது எனக்கு இருந்தால் போதும். வந்தவனுக்கு அவன் எதிர்பார்க்காத, அவன் நினைக்காத காரியத்தில் நடக்குது, இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் சொல்ல வந்த காரியம், இப்போ நமக்கு தெரிஞ்ச மூத்த மகன் வயல்வெளியிலேருந்து வருகிறான். அதான் இன்னைக்கான செய்தி. மூத்த மகன் நல்லவன், அங்கேயே அப்பா கூட இருக்கிறான், பணத்தை மேலே ஆசை இல்லை, பிரித்து கொடுக்க கேட்கல, கடின உழைப்பாளி, வயல்வெளிக்கு டெய்லி காலையில் போய் நைட்டு கஷ்டப்பட்டு வருவான், ஈவினிங் வருவான், எல்லாம் வீட்டில் தான் இருக்கான். ஒரு குறையும் நான் குறையாம பார்க்கல. ஆனால் இன்றைக்கு அவன் திரும்பி வரும்பொழுது பெரிய ஆரவார சத்தம், என்ன இங்கே நடக்குதுன்னு கேட்குறாங்க. வீட்டில் பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்த வேலைக்காரனை வெளில கூப்பிட்றான். இது இவன் வீடு. உள்ளே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தனை வெளியில் கூப்பிட்றான். இது என்னப்பா சத்தம் இது? அது வேற ஒன்றும் இல்லைங்க, உங்களுடைய இளைய தம்பி இருக்கார் பாருங்க, இந்த தம்பி திரும்பி வந்துட்டார். அது உண்மைதான், நல்லா கவனிங்க, இதில் ஒரு செய்தி இருக்குது, அதனால தான் இந்த பகுதி எடுத்து. தம்பி திரும்பவும் உயிரோடு வந்தார், அதனால தான் இவ்வளோ இருக்குது. நல்ல வேலைக்கு வந்தீங்க, காத்துக்கிட்டு இருந்து நீங்கள் எப்போ வருவீங்கன்னு. என்ன ஆச்சு தெரியுங்களா, உங்கள் அப்பா இருக்கிறாரு, ஒரு கொழுத்த கண்ணு அடிச்சிட்டாருங்க. அதை கேட்ட உடனே தாங்க அவனுக்கு கோபம் வருது. தம்பி திரும்பி வந்தது கோபம் வரலைங்க, நல்லா படித்து பாருங்க. அப்பா கொழுத்த கண்ணு அடிச்சிட்டாரா? இந்த கொழுத்த கண்ணு யாருடையதுங்க? ஹலோ, யோசித்து பாருங்களேன், யாருதுங்க? 2 பிரிச்சாச்சு. இவன் நினச்சிக்கிறான் இது என்னுடைய வீடு, என்னுடைய இது தானே. கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாமல் வெளியே நிற்கிறான். அவன் வீடு, அவனுடைய அப்பா, அவனுடைய தம்பி, இது வரைக்கும் நல்லா தான் இருக்கு, இப்போ நல்லவன் தான். அந்த ஒரு நிமிஷத்திலே சிந்தையில் மாற்றம், the attitude changed. அப்பா வெளியில் வர்றாரு, வருந்தி அழைக்கிறாரு, மகனே உள்ள வாப்பா, ஏன்ப்பா வெளியில் நிற்கிற, வந்து பார் யார் வந்து இருக்கிறது. நான் உள்ளே வர்றதா இல்லை, வருந்தி அழைக்கிறார். நீங்கள் அதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வருந்தியன்னா எத்தனை முறை கூப்பிட்டுருப்பான்னு தெரியல. வாடா மகனே, ஏன்டா எனக்கு கஷ்டமாக இருக்குடா, உள்ளே வார் அப்படின்னும் போது இவன் ஒரு பெரிய, அதாவது இந்த வாக் த டாக்குன்னுவாங்க, செய்யலைனாலும் சில நேரத்தில் வார்த்தையில் செய்கிற மாதிரியே பேசுவோம். தருங்களா,
ஏன்பா இது வரைக்கும் உங்கள் கூட இருந்தேனே, இது வரைக்கும் நீங்கள் சொல்கிற பேச்சு என்னைக்காவது நான் கேட்காம இருந்திருக்கிறேன்னா? இது வரைக்கும் உங்களுடைய கீழ்ப்படியில் தான் இருக்கேன். கரெக்டுப்பா, அதான் இன்னைக்கு ஒரு நாள் உள்ள வாய நான் உள்ளே வர்றதா இல்லை. இது வரைக்கும் கீழ்ப்படியாமல் இருந்திருக்கிறேன்னா உள்ள வாய நான் வரமாட்டேன். என்னை எப்படி கனெக்ட் பண்ணுறீங்க பாருங்க. வெளியிலே இருக்கிறான். மூன்று காரியங்கள் அவன் மிஸ் பண்ண. 3 காரியம். தன் தகப்பன் அன்பை உணர்ந்திருந்தால், ஐயோ எங்கள் அப்பா இந்த பையன் போனதுலேருந்து என்ன கஷ்டப்பட்டார், என்ன கண்ணீர் விட்டார் அப்படின்னு நான் பார்த்தது உண்மையாக இருந்தா, வேதனைப்பட்டது உண்மையாக இருந்தா, இவன் தான் அவரை விட சந்தோஷப்பட்டிருக்கணும். ஆனால் சந்தோஷம் இல்லையே. தகப்பன், ஃபாதர் இஸ் so happy inside as a father. என்னைக்காவது வரமாட்டான்னு காத்துக்கிட்டு இருந்த மகன் திரும்பி வந்த பிறகு தகப்பன் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறார். அந்த மகிழ்ச்சியை கெடுக்கிற வகையிலே ஒரு வேதனையோடு வெளியில் நிற்கிறான். காரணம், அவன் சிந்தையில் மாற்றம். The when attitude change, joy is an attitude issue. I am experiencing it even today. நீ மகிழ்ச்சியாக இருக்கணும்னா check your attitude every day, every situation, எல்லா சூழ்நிலையிலும் ஒரு நிமிஷம் அந்த ஆட்டிடியூட் கொஞ்சம் செக் பண்ணுங்க. ஒரு நிமிஷத்தில் ஆட்டிடியூட் மாறுங்க. எனக்கு மாறி இருக்குதுங்க, அனுபவிச்சு தான் சொல்கிறேங்க. ஒரு செகண்டில் மாறிடும். அந்த ஒரு செகண்டில் அந்த ஆட்டிடியூட் சிந்தை மாறினாலே எல்லாமே மாறி போகிற உலகம். அப்பா சந்தோஷத்தில் இல்லை, சொந்த தம்பி அவன் எதிர்பாராத சந்தோஷம். என்னெல்லாம் அலங்காரம் என்னென்னோ பண்ணுறாரு, மோதிரம் போடுறாரு, பாதரட்சை போடுறாரு, பிரியாணி போடுற எல்லாம் கரெக்ட். அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அவனை கேட்டான், இல்லையே. அந்த தம்பிக்கு இருந்த சந்தோஷம் கூட உனக்கு இல்லையப்பா. ரெண்டையும் விடுங்க. வீட்டில் வேலைக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு அப்பா சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறாரு. அத்தனை பேர் ரொம்ப, ஐயோ இந்த பையன் போனதுலேருந்து சின்ன வயசுலேருந்து நாங்கள் பார்த்துருக்குறோம். நான் கற்பனை பார்ப்பேன், நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பாங்க. சின்ன வயசுலேருந்து வளர்ந்து நான் பார்த்துருக்கேன். இந்த பையன் போனானேன்னு அவங்கெல்லாம் வருத்தப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சொந்த சகோதரன் வீட்டின் வெளியிலே நிற்கிறான். ஒரே காரணம், சிந்தையில் மாற்றம். momentary disturbance in your attitude. நீ உலகத்தில் நிறைஞ்சு இருக்கிற காரியம் இந்த ஆட்டிடியூட் தான். தெரியுங்களா உங்களுக்கு? இஃப் யூ வாண்ட் டு பி ஜாய்ஃபுல், செக் யுவர் ஆட்டிடியூட். இதுதான் இன்னைக்கு மெசேஜினுடைய ஒரு அழுத்தமான காரியம். நீ சந்தோஷமா மகிழ்ச்சியாக இருக்கலாம். சந்தோஷமாக இருக்கணும்னா எந்த சூழ்நிலையிலும், ஹபக்குக் சொல்வது போல, பாடினது போல, எந்த சூழ்நிலையிலும் இந்த அன்பை விட்டு நீங்காமல் இருக்கணும்னா அந்த சந்தோஷம் எனக்குள்ளே இருக்க வேண்டும். அது நிறைவாக இருக்கும்படி அதை நிறைவாக்குங்கள். கம்ப்ளீட், ஆங்கிலத்தில் எழுதுவார் பிலிப்பியர்ல, கம்ப்ளீட் மை ஜாய், நாட் டச் அண்ட் கோ. 3 நிலைகளிலும் இந்த மூத்த குமாரன் நல்லவன், நம்ம போல ஒரு நல்ல ஒரு உண்மையான மகன், கடின உழைப்பாளி, தகப்பனோடு இருக்கிறான். நான் குறையோடு பார்க்கவில்லை. ஆனாலும் சிந்தையில் மாற்றம் வந்த உடனே அத்தனை பேருடைய சந்தோஷத்தில் பங்கு கொள்ள முடியாத அளவிற்கு உன்னுடைய சந்தோஷத்தையும் எழுந்து பிறருடைய சந்தோஷத்தையும் கேள்வியாக்குகிற ஒரு மனநிலையை நாம் அந்த இடத்துல பார்க்கிறோம். ஜாய் இஸ் a choice. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்தில் பல காரியங்கள் வருது. ஒன்று இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அடுத்தது எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும். சில நேரத்தில் அர்த்தம் தெரியாமல் பாடிட்டு இருப்போம். தெரியுங்களா? ஆங்கிலத்தில் நான் பாடினு இருக்கிறேன், Rejoice in the Lord always. அதுக்கு நல்ல மியூசிக்கெல்லாம் போட்டு நல்லா பாடியிருக்கேன் நான். உண்மையிலே பாடுறேன்ன்றது அது என்னால் பதில் சொல்ல முடியாது. பாட முடியுமா? Today God wants to tell you, can you sing that song, Rejoice in the Lord always? திருவல்லாவில் டாக்டர் ஜார்ஜ் சாமுவேல் என்ற ஒரு பெரிய சயின்டிஸ்ட் இருக்கிறார். அமெரிக்க தேசத்தின் அதிபதிகளுக்கு, ஜனாதிபதிகளுக்கு பல 3 பேருக்கு he was a advisor as a scientist. அவரோட ஒரு 5 நிமிஷம் பக்கத்தில் நின்னா, நீங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் சிரித்து அவரோட பேசிக்கிட்டு தான் இருந்து ஆகணும். ஜாய் இஸ் கண்டேஜியஸ். உங்களுக்கு தெரியுமா? எப்படி ஒரி இஸ் கண்டேஜியஸ், அதே போல் தான் ஜாயும். சில பேர் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்க வேண்டியவங்களாம் ரொம்ப கவலையாக இருப்பாங்க.
கவலைப்படுறவங்களோட நீங்கள் சிரிச்சு போய் ஒரு நிமிஷம் நின்று பாருங்களேன், ஏன்டா போய் சிரிச்சேன்னு ஆகிடும். ஏன்னா நீங்களே சில நேரத்தில் வேலை ஸ்தலத்துக்கு வருவாங்க, பை நிறைய கவலையெல்லாம் போட்டுன்னு வருவாங்க தெரியுங்களா. இந்த பாருங்கள், காலையில் எழுந்து ஒன்று அந்த குக்கர் இருந்துச்சு பாருங்கள், குக்கரை பற்றி ஆஃபீஸ் கொண்டு வந்துருப்பாங்க. இது திடீர்னு இப்படி ஆயிடுச்சு பாருங்க. ஜார்ஜ் சாமுவேலுடைய மனைவி எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக மரித்து விட்டார்கள். அவருக்கு ஒரு பையன் ஜானின்னு, பிறந்தது முதல் பெட்ரிடன், 26 வயசு வரைக்கும் நர்சஸ் எல்லாம் போட்டு பார்த்துக்கிட்டே இருந்தார் ஜானி. ஒரு நாள் இரவு நர்ஸ் வேலைக்கு போகும்போது எப்பவுமே நைட்டில் ஒரு பெரிய ரப்பர் இது வச்சுட்டு ஒரு மைல்டாக ஹாட் வாட்டர் பேக் வைக்கணும், அந்த பெயின்காகன்னு சொல்லுவாங்க. பல நாள் அப்படி தான் செஞ்சுட்டு, அன்றைக்கு அறிந்தோ அறியாமலோ இந்த ஹாட் வாட்டர் பேக்குடைய ஹீட் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால அந்த ரப்பர் டியூப் அப்படியே அவருடைய நெஞ்சிலே போய் அப்படியே அழுத்தி அடுத்த நாள் அந்த எடுக்கும்போது அந்த வாட்டர் பேக்கோடு அப்படியே அந்த தோல் உறிஞ்சி வந்ததாக ஒரு சாட்சி எழுதுகிறார். வேதனை. இது அறிந்த கொஞ்ச நாளில் அங்கே இருக்கிற சில மீடியா பர்சன்ஸ் எல்லாம் போய் இந்த ஜானியை பார்க்கணும், எப்பா இப்படி ஒரு நடந்து போச்சுன்னு சொன்னாங்க, வேதனையோடு இருக்கிறேன்னு சொன்னாங்க, எப்படி இந்த வேதனையை நீ பொறுத்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அவன் சொன்ன பதில், எனக்கு இருக்கிற இந்த வேதனையின் மூலமாக என்னை போன்ற வேதனை உள்ளவர்களுக்கு நான் ஆறுதல் கொடுக்கும்படி ஆண்டவர் என்னை அனுமதித்து இருக்கிறார். I suffer this so that I can comfort someone who suffers like this. அதை பார்த்த பார்வை பாருங்க, the way you looked at it, the outlook. Your outlook will determine your outcome. உன்னுடைய பார்வை, the perception. கடைசியில் மரித்து விட்டான். அவன் எழுதிய புத்தகம் எங்கள் எல்லாருக்கும் கொடுத்தாரு. God has a purpose. நான் ஏன் இதை சொல்ல ஆரம்பிச்சேன்னா, வேதனையோடு இருக்க வேண்டியவர்களெல்லாம் மகிழ்ச்சியோடு இருக்கிற காலத்தில், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியவர்களெல்லாம் சந்தோஷமே இழந்து கொண்டு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க எத்தனையோ ஆசீர்வாத நன்மைகள். பூர்வ நாட்களை நினைக்கிறேன். சங்கீதம் 143. நாம் நினைக்கிறதற்கு வேண்டிக்கொள்வதற்கு மேலாக நமக்கு ஆண்டவர் செய்திருக்கிற ஒரு காரியம். Check your attitude. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கார்ப்பரேட்டில் ஐடி ஃபீல்டுலெல்லாம் வேலைக்கு எடுக்கணுன்னா ஆன்லைன்லே ப்ரொஃபைல் வாங்கி ரெஸ்யூமி வாங்கி இன்டர்வியூ பண்ணி வேலைக்கு எடுத்த நாட்கள்லாம் இருக்குது. இல்லையா உங்களுடைய அகாடமிக் எக்ஸலன்ஸ் பார்த்த உடனே, உங்கள் இன்டெலிஜென்ஸ், உங்களுடைய பேப்பர்ஸு பப்ளிஷிங் எல்லாம் பார்த்த உடனே ஓ இஸ் அ கிரேட் இன்டெலிஜென்ட் கைன்னு சொல்லி ரெக்ரூட் பண்ண காலம் இருக்குது. இன்றைக்கும் செய்கிறாங்க, தவறு இல்லை. ஆனால் இன்றைக்கு அதே கார்ப்பரேட், அதே நிறுவனங்கள் இன்றைக்கு என்ன ஸ்லோகன் தெரியுங்களா? ரெக்ரூட் him for his attitude and teach him ability, he will stay. அவனை ஆட்டிடியூட் இருந்தால் எடுங்க. நீ எப்பேற்பட்ட அறிவாளியாக இருந்தாலும் உன்னுடைய ஆட்டிடியூட் சரியில்லைன்னா நீ நிலைத்திருக்க முடியாது. இதான் உலகத்தின் இன்னைக்கு கண்டுபிடிப்பு. உலகத்தின் வாழ்க்கைக்கே ஆட்டிடியூட் முக்கியம்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய சிந்தையை ஆராய்ந்து, எனவே தான் சொல்ல, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. இஃப் யூ வாண்ட் டு பி ஜாய்ஃபுல், செக் யுவர் ஆட்டிடியூட். அடுத்த ஒரு பகுதி எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி, லூக்கா 10ஆம் அதிகாரம். யோவான் 15 மூத்த சகோதரன், லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான காட்சி. இது நடந்த நிகழ்ச்சி. வசனங்கள் 38 முதல் 42 வரை. யாரை பற்றி வாசிக்கிறோன்னு நினைக்கிறீங்க? தெரிந்த பகுதி தான். லூக்கா 10ஆம் அதிகாரம். மாத்தாள் மரியாள், சண்டே ஸ்கூலில் சொல்லி கொடுத்தது மாத்தாள் மரியாள் கதை. நம்ம அப்படி தான் மனப்பாடம் ஆகிருக்கோம். பார்த்துறீங்களா? இந்த மாத்தாள் மரியாள் கதை இருக்குது பாருங்க, அது கதை இல்லை, நடந்த நிகழ்ச்சி அது. அந்த பகுதியை சற்று சிந்திப்போம். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். 2 பேருமே நம்ம போல ரொம்ப விசுவாச குடும்பங்க, ரொம்ப நல்லவங்க. 2 பேருமே நல்லவங்க. மாத்தாள் மரியாள் ஆண்டவருக்கு ரொம்ப விருப்பமுள்ள ஒரு சகோதரிகள். அடிக்கடி வந்தால் அந்த வீட்டில் தங்குவதாக சரித்திரம் சொல்லுகிறது. இயேசுவும் இவர்களை நேசித்தார், அவர்களும் இயேசுவை அதிகமாக நம்ம போல தான். ஸோ முதல்ல பார்த்த உடனே முதல்ல ஆண்டவரை பார்த்து
வீட்டுக்கு அழைச்சி வந்தது மார்த்தாள். த ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ், ஆரம்பம். சில நேரத்தில் ஆரம்பம் ரொம்ப நல்லா இருக்கும் வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட ஆரம்பம் ரொம்ப நல்லா இருக்கும். அதில் நிலைச்சிருக்கிறது தான் பெரிய சேலஞ்ச். மார்த்தாள் வாழ்க்கையில் நல்ல ஒரு ஆரம்பம். அவளுக்கு மரியாள் எண்ணப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால். அவள் இயேசுவின் பாதத்து அருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாள் இயேசுவை வீட்டுக்கு அழைச்சி வந்து உட்கார்ந்த உடனே எழுதப்படலை, நானா கற்பனை பண்ணுறேன், நேராக எங்கே போயிருப்பான்னு நினைக்கிறேன்னா கிச்சனுக்கு போயிருக்கிறாங்க. ஏன்னா ஆண்டவர் எப்பொழுது வந்தாலும் மார்த்தாள் வந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆண்டவருக்கு உபசரிப்பதிலே ஒரு நல்ல ஒரு சகோதரி, அன்பான சகோதரி. இன்றைக்கும் அப்படித்தான். எப்படி மூத்த சகோதரி இன்றைக்கும் அப்படித்தான் கிச்சனுக்கு போகிறாங்க. கிச்சனுக்கு போயிட்டு ஆண்டவருக்கு ருசியான பதார்த்தம் செய்யணும், ருசியான காரியம் செய்யணும்னு சொல்லி சிந்தித்து, நல்ல எண்ணம், நல்ல ஆரம்பம், நல்ல எண்ணம். கிச்சனில் போயாச்சு. நானாக சில நேரத்தில் கற்பனை பண்ணி தான் அதை சொல்கிறது. ஆண்டவருக்கு மசாலா வடைன்னா ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி கான்டெக்ஸ்டில் சொல்லணுன்னா, ஸோ மார்த்தாளுக்கு எப்போ வந்தாலும் நல்ல முறுமுறுன்னு சூடாக அந்த மசால் வடை செய்து தட்டில் வச்சு அவர் சாப்பிட்றத பார்த்து சந்தோஷப்படுகிற மார்த்தாள் எப்போ வந்தாலும் செய்வாள். இன்றைக்கும் அப்படி தான் கிச்சனில் போய் மசாலா வடை செய்யணும்னு சொல்லி மாவெல்லாம் கரைச்சி சட்டியை வச்சாச்சு, எண்ணெயும் ஊற்றியாச்சுங்க. இது என்னுடைய கற்பனை. இது எல்லாம் ரெடியாக இருக்குது. திடீர்னு ஞாபகம், ஐயோ வெங்காயத்தை போடாமல் விட்டுட்டோமே, வெங்காயம் கட் பண்ண இல்லையா மசாலா வடைக்கு, நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு வெங்காயம் எடுத்து கத்தி எடுத்து வெங்காயத்து மேலே வைக்கிறாங்க. கத்தி எடுத்து வெங்காயத்து மேலே அப்படி வைக்கிற உடனே இதுவரைக்கும் மனசு நிறைஞ்சிருந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன மகிழ்ச்சியாக ஓடி போய் ஆசையாக கூட்டின்னு வந்து அருமையாக உட்கார வச்சுட்டு, இதை வர ஆண்டவரே இதை வந்துடுறேன்னு சொல்லி நல்ல ஆசையாக தான் கிச்சனுக்குள்ளே போனாங்க. குறைபாடு உள்ள ஸ்திரீ இல்லை, நம்ம போல தான். நல்ல பண்பு உள்ள ஸ்திரீ, அன்பான ஸ்திரீ. எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இந்த வெங்காயத்து மேலே கத்தி எடுத்து வச்ச உடனே கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் சொல்லுவேன் நான், எக்ஸிட் ஜீசஸ் என்டர் மேரி. கொஞ்சம் நிதானிச்சு பாருங்களேன். எப்பெல்லாம் இயேசுவை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அடுத்த ஆளுக்கு வந்து உட்கார வச்சு பாருங்கள், கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடும் மைண்டு. தெரியுமா உங்களுக்கு? திடீர்னு இயேசுவை மறந்தாச்சு, மரியாதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சு. தனியாக கிச்சனில் யோசிக்க ஆரம்பிச்சு தான் நானாக நினைக்கிறேன் கொஞ்சம் எரிச்சல் வந்துடுச்சு. தனக்குத்தானே பேசிக்கிறாங்க. சில நேரத்தில் உங்களை சொல்ல நான், சில நேரத்தில் கிச்சன் தனக்குத்தானே பேசுவாங்க தெரியுமா? எல்லாம் நானே செய்யணும், என்ன பண்ணுறது, வேறு வழி கிடையாது, வந்துட்டோம் செய்யணும்னு சொல்லி பேசுவாங்க. சில பேர் பேசுவாங்க. நான் மாத்தலை அப்படி தான் பேசுகிறேன், தப்பு இல்லை, அது தவறாகவே சொல்ல. நான் எதையுமே தனியாக பேசிக்கிட்டு இருக்கிறேன், நல்லது தான். ஏதோ மசாலா வடை வந்தால் போதும் இல்லையே. அப்படியே கத்தியை போட்டாச்சு, வெங்காயத்தையும் போட்டாச்சு. மசால் வடையாவது ஒன்றாவது நான் இவருக்கு செய்யணுமா என்ன? இவர் வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பார், இவன் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பா. நேராக வெளியில் வந்து நான் நினைக்கிறேன் மரியாள் கிட்ட போயிருக்கலாம். இல்லை கொஞ்சம் கிட்ட போய் நம்ம சொல்லலாம் சொல்லுவோம் இல்லையா, கிட்ட போய் காதில் கொஞ்சம் உள்ளே வரையா, கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுறியான்னு சொல்லி. சில நேரத்தில் எங்கள் வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா நாங்கள் பேசிகிட்டே இருப்பேன். நான் என் ஒய்ஃபுக்கு தெரியும் இவர் பேச ஆரம்பித்தா முடிய மாட்டார்னு. சைடில் கிச்சனில் அப் அண்ட் டவுன் நடப்பாங்க டு ட்ரா அவர் அட்டென்ஷன். பார்த்துறீங்களா? என்ன திரும்பி பார்த்தா கொஞ்சம் இருங்க கூப்பிட்றாங்க. இது நடைமுறையில் நடக்கிறது. அப்படியாவது செஞ்சுருக்கலான்னு நான் கற்பனை பண்ணுவேன். கொஞ்சம் கிட்ட போய் மரியாள் கிட்ட, இல்லை தூரம் இருந்து கொஞ்சம் ஏஞ்சி வாயன்னு சொல்லி இருந்தால் மரியாள் போயிருப்பான்னு நினைக்கிறேன். நேராக இயேசுவண்ட வந்து, நான் தனிமையில் கஷ்டப்படுவதை குறித்து உமக்கு ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? அந்த வார்த்தை பாருங்களேன், எங்கேருந்து வந்துச்சு வார்த்தை எல்லாம் இப்படி மார்த்தாளுக்கு? இதுவரை நீ அப்படி இருந்ததே இல்லையா மார்த்தா? when your priority changes. நான் தவறாக பார்க்கல அந்த இடத்துல. நீ செய்ய நினைத்ததை விட்டுட்டு வேற எதையாவது நீ சிந்திக்க ஆரம்பித்தால் you will lose that joy and happiness. One is attitude, the other one is priority. நீ எது முக்கியம் நினைச்சா அதை சந்தோஷமாக செய்துட்டு போய, நீ தானே செய்யணும்னு முடிவு பண்ண. செய்வதிலே உனக்கு ஏன் பெரிய ஒரு வேதனை, ஒரு கஷ்டம்? உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும். தான் சகோதரி. அருமையான ஆண்டவர். அதே ஆண்டவர் தான் இன்றைக்கி நம்மோட பார்க்குறாரு. நம்ம பேசும்போதே நம்முடைய சிந்தையை அறிந்திருக்கிற ஆண்டவர். பேசி முடித்த உடனே சொல்கிறாரு, இயேசு பிரதித்திரம், மார்த்தாளே மார்த்தாளே இஸ் அ ஒண்டர்ஃபுல் டயக்னோஸ்டிக்னு சொல்லுவாங்க. அப்படியே பேசும்போதே அப்படியே டயக்னைஸ் பண்ணி சொல்லிடுவார்.
ப்ரிஸ்கிரிப்ஷனும் கொடுப்பாரு. மாத்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். இந்த மாலை வேளையிலே செய்தியின் ஒரு பக்கமாக அதையும் ஆண்டவர் உணர்த்துகிறார். ஆர் யூ worried and upset about anything? When you are so close to God, அவரோடு நெருங்கி ஜீவித்து அவருடைய அன்பை ருசி பார்த்து ஒருவேளை தெரிந்தோ தெரியாமலோ நீ கவலைப்பட்டு கலங்கி அமர்ந்திருந்தால் இதே ஆண்டவர் உணர்த்துகிற ஒரு காரியம். நீ அநேக காரியங்களை குறித்து அநேக காரியங்கள், many times unimportant things have taken over important things. முக்கியமான காரியங்களை விட அற்ப காரியங்கள் இன்றைக்கு மேலோங்கி நிற்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அற்ப காரியம். சென்னையில் எலக்ட்ரிக் ட்ரெயினில் ஏறினா நாங்கள் உட்கார்ற ஒரு 12 பேர் உட்கார 10 பேர் உட்கார்ற சீட்டில் உட்காந்தா 10 பேரில் 9 பேர் இதோட தான் ஏறுறான், இதோட தான் உட்காடுறான், இதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். பக்கத்தில் ஒரு மனுஷன் வந்து உட்காடுறானே அப்படிங்கிற உணர்வு கூட இல்லாத. நான் சென்னையை பற்றி சொல்கிறேன், இங்கே எப்படின்னு தெரில. இது முதல்ல வந்தப்போ நான் தாம்பத்தில் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல வெல் ட்ரெஸ்ட் மேன் பேக் வச்சுக்கிட்டு தனியாக கையை ஆட்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு போகிறார். நான் தூரம் ஐயோ பாவம், ஏன் மனுஷன் இப்படி ஆயிட்டாரு அப்படி. எனக்கு தெரியாது, இந்த டெக்னாலஜி ஒன்றும் தெரியாது. அன்றைக்கெல்லாம் யோசிச்சுட்டே இருந்தேன், ஏன் நல்ல மனுஷன் பாவமாக இருக்க இப்படி மாறிட்டு பாவம் ரோட்டில் தனக்கு தானே பேசின்னு போகிறார். வீட்டில் சொன்ன டாடி தனியாலாம் பேசலை, இந்த ஒயரெல்லாம் வச்சுருப்பாங்க பாருங்கள், இதை வச்சுக்கிட்டு அவர் பாட்டு அவன் பாட்டுக்கு ரோட்டில் யாரை பற்றியும் கவலைப்படல போய்கிட்டே இருக்கிறான். தவற சொல்ல. ஆனால் இதே கையில் வைத்திருக்கிற இந்த அற்ப மொபைல் 20 வருஷம் முன்னாடி தான் வந்தது. எத்தனை வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்க அருமையான சகோதரனே. When a priority changes, worried and upset about many things. எது முக்கியம் எது முக்கியம் இல்லை தீர்மானிக்கிற காலம். லெந்து நாட்கள் ஆண்டவர் உணர்த்தார், you decide மார்த்தா, but you are worried and upset about many things. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத காரியத்தை அவள் தெரிந்து கொண்டாள். நீ அப்படி தான் உட்காருவ, இதுக்கு முன்னாடி அப்படி தான் வருவ. ஆனால் இன்றைக்கு யூ சேஞ்ச் யுவர் ப்ரியாரிட்டி. ஒருவேளை இத்தனை காலம் கழித்து ஒருவேளை இந்த ப்ரியாரிட்டி மாறினா யூ கேன் செக் யுவர் லைஃப். வாலிபத்தேமே ஐ எம் டாக்கிங் டு யூ, செக் யுவர் லைஃப். இஃப் யுவர் ப்ரியாரிட்டிஸ் சேஞ்ச் யூ வில் பி worried and upset. யாருக்கும் தெரியாது ஒரு வேளை. மை காட் சேஸ் டேக் வாட் இஸ் பெஸ்ட் ஃபார் யூ, டேக் ஹோல்ட் ஆஃப் தட் வாட் இஸ் குட் ஃபார் யூ. You will never regret. You will never regret. ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து வருத்தப்பட்டு போன யாருக்கும் ஒருத்தருமே கிடையாது. சாட்சியாக தான் மாற்றுவார். எங்கோ போயிருந்த சவுலை கூப்பிட்டு அப்போஸ்தலர் 9 இன்னைக்கு அவர் எழுதின புத்தகத்தெல்லாம் உலகமெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எத்தனை கமெண்ட்ரிஸ், எத்தனை புக்ஸ், அபவுட் 13 books that Paul has written. பால் யோசித்திருப்பார் நினைக்க. நோ ரிக்ரெட்ஸ். Joy is a choice. Life is full of choices. இந்த மாலை வேளையில் ஆண்டவர் உணர்த்துகிற ஒரு காரியம். You make a choice today. What do you want to be joyful about? Joy makes life enjoyable. ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-2. சுருக்கமாக வசனங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-2. மேன்மை பார். We rejoice because what we have received. கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட காரியங்களை குறித்து நினைத்து பார்க்கும்போது I have this rejoice. அதே ரோமர் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாக. இந்த ஒரு வசனம் போதும் நினைக்கிறேன். 1 மணி நேரம் பேசலாம். நம்ம 3 காரியங்கள் இருக்கு. என்ன 3 காரியம்? நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள்.
உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இந்த நாட்களிலே எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும், அருமையான வசனம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் 10ஆம் வசனம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மன முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. ஏன் அப்படி? கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். We carry the marks of death of Christ. இந்த நாட்களிலே இதன் அடையாளமாக நாம் எதை சொல்ல முடியும்? எந்தெந்த வகையில் ஆண்டவரே உம்முடைய மரணத்தை நாங்கள் எப்பொழுதும் சுமந்து திரிகிறோம்? What are the marks of death of Christ that we carry? His humility, His forgiveness, His love. கொஞ்சம் என்ன சொல்கிறது, நான் மேனேஜ்மெண்ட்டில் வர்றதுனால கொஞ்சம் இவாலுவேட் பண்ணி கொஞ்சம் ரேட் பண்ணிக்கலாம். வேர் ஆர் வி டுடே? அதிலே வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். வேர் ஆர் வி டுடே? இன் தட் லவ், இன் தட் ஹியூமிலிட்டி, இன் தட் ஃபர்கிவ்னஸ். இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் த ரியல் ஜாய், உண்மையாய் சந்தோஷம் இருக்கணும்னா கர்த்தர் சிலுவையில் நமக்காக கொடுத்த காரியங்களை, கற்றுக் கொடுத்த காரியங்களை நாம் தொடர்ந்து பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் இந்த நாளிலே அழைக்கிறார். Joy is not absence of suffering. சில நேரத்தில் நமக்கு ஏதோ எந்த கஷ்டமும் வராமல் இருந்தால் தான் ஜாய்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். Joy is not the absence of suffering, but the presence of God. வேதனையின் மத்தியில், கஷ்டங்களின் மத்தியில் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை. The presence of God always has the power of God. We rejoice in our suffering. We are not saying that we rejoice because of suffering. ஏதோ துன்பத்தினால நம்ம மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் துன்பத்தின் மத்தியிலும் மகிழ்ச்சியாக இருக்க ஆண்டவர் கற்றுக்கொள்கிறார். சிலுவையின் காட்சி நம்ம கற்றுக் கொடுக்கிற காரியம். வித் ஆல் த சஃபரிங் என்னுடைய சந்தோஷத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சந்தோஷத்தையே உங்களுக்கு நிறைவாக்கும்படி வைத்து போகிறேன். இந்த மாலை வேளையிலே அந்த சந்தோஷத்தில் குறைபாடு இருக்குமானால், முதலாவது அவருடைய அன்பிலே நிலைத்திருப்பது உண்மையானால், ஆண்டவரே ஒருவேளை நான் இழந்து போன சந்தோஷத்தை அல்லது அந்த சந்தோஷத்தை இழந்து போகாதபடிக்கு நீர் என்னை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி நம்ம அர்ப்பணிப்போம். The joy that comes out of love of Christ. கிறிஸ்துவினுடைய அன்பின் நிமித்தமாக நாம் பெற்றுக்கொள்கிற அந்த சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். என்னுடைய சந்தோஷத்தை நிறைவாக்கும்படி, அதிலே நிலைத்திருக்கும்படி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். சிலுவையின் காட்சியை காணும் பொழுதெல்லாம், ஆண்டவரே நீர் எனக்காக மரித்தீர், நான் உமக்காக என்ன செய்தேன்? இயேசுவே கல்வாரியில் என்னை வைத்துக் கொள்ளும், பாவம் போக்கும் இரத்தமாம் திவ்ய ஊற்றை காட்டும். மீட்பரே மீட்பரே எந்தன் மேன்மை நீரே, விண்ணில் வாழும் அளவும் நன்மை செய்குவீரே. பாவியேன் கல்வாரியில் ரட்சிப்பை பெற்றேனே, ஞான ஜோதி
ரட்சகா கல்வாரி ஆட்சி கண்டோனாக பக்தியோடு ஜீவிக்க என்னை ஆள்வீராக. மீட்பரே மீட்பரே எந்தன் மேன்மை நீரே. விண்ணில் வாழும் ஆளவும் நன்மை செய்குவீரே. நம் சிந்தை மாறும் பொழுது சந்தோஷம் மாறக்கூடும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை நம்மில் இருக்க கிடவது. இந்த சந்தோஷத்தை நிறைவாக்கும்படி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். என்னுடைய சந்தோஷத்தையே உங்களுக்கு நான் வைத்து போகிறேன். பாடுகளின் மத்தியில், துன்பத்தின் மத்தியில், வேதனையின் மத்தியில் இரத்தம் சிந்தி நமக்காக கொடுத்திருக்கிற அந்த சந்தோஷ தடையா இருக்குமானால், ஆண்டவரே இந்த சந்தோஷத்தை எனக்கு நிறைவாக்கும். ஒருவேளை ப்ரையாரிட்டி மாறும்பொழுது சந்தோஷம் மாறக்கூடும். கவலைகள், அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிற காரியம் வாழ்க்கையில் வரும்பொழுது ஆண்டவரே நீர் மாத்திரம் போதும் என்று சொல்லி அவரை பற்றி கொள்ளும் பொழுது சந்தோஷம் நமக்கு நிறைவாகும். இட் கேன் ஒன்லி பி எக்ஸ்பீரியன்ஸ்ட், இட் கேனாட் பி எக்ஸ்பிளைன்ட். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கை. இந்த அனுபவத்துக்குள்ளாய் ஆண்டவர் நம்மை வழி நடத்தும்படி நம்மை அர்ப்பணிப்போம். அன்பிலே நிலைத்திருப்போம், சந்தோஷத்தை நிறைவாக்குவோம். அப்போது கர்த்தருக்கு சித்தமானால் இந்த பூரண சமாதானம் நமக்குள் வரும் என்று நாளை தினத்திலே சிந்திப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. இந்த லெந்து நாட்களில் பரிசுத்த வாரத்தில் சிலுவையின் அடியில் நின்று உம்முடைய அன்பை நோக்கி பார்க்கவும், ருசி பார்க்கவும், நீர் தந்து சென்ற அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளவும் நீர் எங்களுக்கு கூட்டி தந்த ஆண்டுக்காக நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இதில் நாங்கள் நிலைத்திருக்க வளர உதவி செய்யும். உள்ளான மனுஷனில் வளரும்படி கிருபை செய்யும். எல்லாவற்றிலும் உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.